ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு சின்ன கப், இந்த கப் அளவை தான் நான் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து ஒரு 2 hours ஊற போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ ரெடியாக இருக்குது. இது உருண்டைக்கு அரைச்சிக்கணும். அது எப்படி எது போட்டு அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஏன் 2 பருப்பும் கலந்து எடுத்திருக்கேன்னா, துவரம்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் பைண்டிங்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி நான் 2ம் கலந்து எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து கடலைப்பருப்பு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. துவரம்பருப்பும் கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே உருண்டை குழம்பு என்னோடய இது ரெசிபி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஸ்டீமில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நான் சேர்த்துருப்பேன். பட் இப்போ வந்து சட்னி எப்படி இதிலேயே போட்டு செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். ஈஸியாக இது முடிஞ்சிடும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் என்னென்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இது செய்கிறதா இருந்தால் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு காரம் போடுறதுக்கு இது வந்து 1:1 ரேஷியோ. வரமிளகாவும் தனியாவும் 1:1 ரேஷியோவில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஆல் பர்பஸ் மிளகாய்த்தூள், அதுவும் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம் நான் எல்லாமே போடுறது வழக்கம். அதாவது குழம்பு, காய்கறியில் எல்லாமே போடுறது வழக்கம். அது ஒன்றும் இல்லைங்க, அது சீரகம். அதனால் நான் சேர்த்துக்கலாம், அது தப்பு கிடையாது. வேணான்றவங்க விட்டுடுங்க. வெந்தயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா 2, அப்புறம் கருவேப்பிலை, உப்பு. நான் ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்து உப்பு என்னது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் என்னுடைய க்ராசரி வீடியோவில். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இதை தான் நான் வாங்குகிறேன். ஆர்கானிக் ஹிமாலயன் பிங்க் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து நியர்பை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். நீங்கள் ஆர்கானிக் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது எங்கே கிடைக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பிராண்ட் இல்லைனாலும் வேறு ஏதாவது இந்த மாதிரி ராக் சால்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து நான் இதில் ஊற போட்டு நான் வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ இது வந்து கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற போட்டு வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ இது கூட எது சேர்த்து அரைக்கணும்னா 2 காஞ்ச மிளகா சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உருண்டையிலே உங்களுக்கு காரம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயமும் உப்பும் தேவையான அளவு எடுத்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2.5 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரியறது. அதுக்குள்ளே நீங்கள் பூண்டு உரிக்க வேண்டாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படி போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின் எடுத்துகிட்டு வந்துடுது. இப்போ நம்ம தாளிக்கிறதுல சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இப்போ தட்டி வச்சுருக்கேன். பூண்டு போட்டுடுறேன். பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் வெங்காயம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் வெங்காயம், தக்காளி எதுவுமே போடாமல் பண்ணுறேன் நான். இது சீக்கிரமாக முடிகிற குழம்பு, நல்லா திக்னஸ் வரும். எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வத்த குழம்பு பண்ணுற மாதிரியே பண்ணுறேன்னா. தேவையான அளவு மிளகாத்தூள் நான் ஒரு சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதனால் புளி ஒரு பெரிய லெமன் சைஸுன்றதுனால நான் இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ இதில் புளி ஊற வச்ச தண்ணி இதில் விடலாம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த புளியை கரைச்சி அதில் விட்டுடலாம். இது நல்லா அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ புளி கரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை எடுத்து இதில் விட்டுடலாம். குழம்பு இதை கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நீங்கள் இப்படி போட்டுக்கணும். தண்ணி விடாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா. அது குழந்தை சாப்பிடணுன்றதுக்காக நான் விதையை எடுத்துட்டேன். நீங்கள் விதையோடு அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. குழம்புக்கு தனியாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது உருண்டைக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நான் தண்ணியே விடலை. நீங்கள் தண்ணி விட்டுடாதீங்க. தண்ணியே விடாமல் இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். அதில் இருக்க தண்ணியே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 டீஸ்பூன் ஜீரகம் இதில் போடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டையாக பிரித்து நம்ம இந்த குழம்புல நம்ம போடலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்புல ஊறும் போதும் உப்பு சேரும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். இப்போது இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்போ இந்த குழம்புல போடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. போடுறச்ச சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுருந்துருக்கணும். கம்மியாக வச்சுருக்கக்கூடாது. உருண்டைகள் இல்லாத பகுதியாக போடணும். இப்பயே கலரி விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் கழித்து கலரி விடலாம். இது வெங்காயம் தக்காளி போடாமையே பண்ணுறது. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. நம்ம போடுறோம் இல்லையா, இந்த உருண்டையில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பருப்பு கொஞ்சம் லைட்டாக அதில் சேர்ந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். எக்ஸாம் டைமில் குழந்தைங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டென்ஷனில் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரிலாம் கொடுங்க. பருப்பு, இந்த சுண்டல் மாதிரி ஏதாவது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். உருண்டைகள் வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிறது. உருண்டை நம்ம சின்ன சின்னதாக தானே போட்டோம், ஆனால் அது பாருங்கள் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முதல்லே கூட நீங்கள் சேர்த்துக்கின்றலாம். இந்த இந்து உப்பு வந்து நீங்கள் பார்த்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இதுவும் நார்மல் உப்பு மாதிரியே தான். கொஞ்சம் நார்மல் உப்பை விட ஒரு 3/4 நீங்கள் இதில் சேருங்க. அப்புறம் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்கெல்லாம் இந்த இந்து உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது.
மற்ற நார்மல் உப்பை விட இந்த உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் முதலே உப்பு போட்டு நீங்கள் சமைச்சிடாதீங்க. மேக்ஸிமம் எண்டில் சேர்க்குற மாதிரி போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப அதிக அளவு உப்பு கலக்காது உணவில். இங்கே பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வெளியில் எடுத்து இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி பாருங்கள். நல்லா உள்ளுக்கு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் சாப்பிட்டு கூட நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இது வந்து உருண்டை போட்டதுக்கப்புறம் மிதமான தீயில நீங்கள் வச்சு சமைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுறாதீங்க. ஸோ இப்போது எல்லாமே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.